இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா கேட் ஐசியூவில் வந்து எந்த டூலில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டங்ஸ்டன் கார்பைட் டூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராசஸ் ஆஃப் என்லார்ஜிங் கோல். என்லார்ஜிங் கோல் வந்து போரிங், ஃபினிஷிங் கோல் வந்து ஹார்னிங் சொல்லியிருப்போம். என்லார்ஜிங் கோல் அப் டு சர்டைன் எக்ஸ்டென்ட், சிலிண்ட்ரிக்கலாக என்லார்ஜ் பண்ணுற ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது கவுண்டர் போரிங். இதே கோனிக்கலி என்லார்ஜிங் கோல் அப் டு சர்டைன் எக்ஸ்டென்ட்னா அது கவுண்டர் சிங்கிங். நெக்ஸ்ட் வந்து சிப் எலாஸ்டிக் பார்க்கலாம். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலுக்கு வந்து இது சியர் பிளேனில் வர மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த சிப் எலாஸ்டிக் ஃபார்முலா வந்து ஏ காஸ் ஆல்ஃபா பை காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா. இது வந்து ஃபார்முலா எதுக்குன்னா சியர் பிளேன் ஆர் சியர் வெலாசிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, ஆர் சிப் ரிலேட்டிவ் டு ஒர்க் பீஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே சிப் வெலாசிட்டி வந்து ரிலேட்டிவ் டு டூல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா வி சைன் பை பை காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டூல் லைஃப் இஸ் ஓவர், டூல் லைஃப் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். பார்த்தா டூல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுது, அப்புறம் அது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற காமெண்ட்டுக்கு புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்குது, இந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சடன் இன்க்ரீஸ் இன் பவர் அண்ட் கட்டிங் ஃபோர்ஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுது, அண்ட் சேட்டர் ரொம்ப அதிகமாகுது பிரேக் பட்சத்தில். அப்புறம் இந்த டூலை வச்சு மெஷின் பண்ணும்போது ஓவர் ஹீட்டிங் ஃபியூமிங் எல்லாம் வருது, ஃப்ரிக்ஷனால் கிரியேட் ஆகுது. இன் அடிஷன் டு டைமென்ஷன் இன்ஸ்டபிலிட்டி, டைமென்ஷன் நமக்கு தேவையானது கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டூ லைஃப் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கட்டிங் ஸ்பீட் ஃபார்முலா வந்து ஈக்குவல் 5dn/16 தான் பார்த்துருப்போம். அதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. 5dn/1000 கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். என்ன காரணம்னா டயமீட்டர் வந்து எம்எம்ல வச்சுருப்பாங்க, எண்ணெய் வந்து ஆர்பிஎம்னு வச்சுருப்பாங்க, அதனால 5dn/1000. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 is pushed and pulled across the work அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன ஃபைலிங் கேட்குறாங்க. 5 is pushed and pulled across work, இது பேர் ட்ரா ஃபைலிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து EDM மெஷினில் எரேஸ்னோ மெட்டல் இஸ் அச்சீவ்டு பை என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ரேப்பிட்லி ரெக்கரிங் ஸ்பார்க் டிஸ்சார்ஜஸ் இம்பிஞ்சிங் ஃபேஸ் சர்ஃபேஸ் ஆஃப் பீஸ். EDM மெஷினில் மெட்டல் வந்து எப்படி எரோஷன் நடக்குது, எப்படி மெட்டல் ரிமூவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னா ரேப்பிட்லி ரெக்கரிங் ஸ்பார்க் டிஸ்சார்ஜஸ், அதாவது ரேப்பிடாக ஸ்பார்க் டிஸ்சார்ஜஸ் வந்து ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் பீஸ் மேலே இன்பிஞ்ச் ஆகிறதுனால மெட்டல் ஏரோட இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கட்டிங் ஃப்ளூயிட். ஃபர்ஸ்ட் வந்து லூப்ரிகேஷன், நெக்ஸ்ட் வந்து கூலிங் தி டூல் அண்ட் ஒர்க் பீஸ், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து லூப்ரிகேட்டிங் அண்ட் வாஷ் அவே தி சிப்ஸ், அடுத்தது ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்பார்க்ஸ். மீடியமில் வர ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி ஸ்பார்க்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 5000 ஸ்பார்க்ஸ் பர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அக்யூரேட், ஒரு இந்தியாவில் வந்து அக்யூரேட் லேத்தை என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கிரேட் 1. அடுத்தது பர்னர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மெஷின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வந்து மெட்டலில் நீக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட பர்னர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் யூஸ்டு பாண்டிங் கிரைண்டிங். கிரைண்டிங்கில் காமன் யூஸ்டு பாண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து விட்ரிஃபைட் பாண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போரிங் கேன் பி பர்ஃபார்ம் பை, போரிங் வந்து என்னென்ன மிஷினில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. போரிங் மிஷினில் பண்ணலாம், லேத்தில் பண்ணலாம், மில்லிங்கில் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் மூடு பை ஹார்னிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ அதை எடுத்துக்கணும் 0.015 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன் இன் ஃபைலிங். ஃபைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அது என்ன ப்ரிகாஷன்னா ஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், இதுதான் ப்ரிகாஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் பை எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங் ஆன் டங்ஸ்டைல் கார்பைட். அதில் எவ்வளோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் அச்சீவ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. 0.4 to 0.8 மைக்ரான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து காமன்லி யூஸ்ட் கட்டிங் ஃப்ளூயிட் ஃபார் டர்னிங் அண்ட் மில்லிங் ஆஃப் அலாய் ஸ்டீல் கேட்குறாங்க. டர்னிங் அண்ட் மில்லிங் ஆஃப் அலாய் ஸ்டீல்ஸ் வந்து என்ன கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவோம்னா சல்ஃபரைஸ்ட் மினரல் ஆயில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இப்போது மெட்டல் கட்டிங் கூடிய MCQs பார்த்துருக்கோம். இது எல்லாமே SSC JEOட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அதுலேருந்து எடுத்தது. அது கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இது ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பாட்டம் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட
வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.